ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட இந்த வீடியோல வந்திருக்கோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. இது என்ன எக்ஸாம், என்னென்ன ஜாப் குவாலிஃபிகேஷன், என்னென்ன டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த வீடியோல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் டிப்ளமோ. இந்த டிப்ளமோ டிகிரி என்ன டிப்ளமோ டிகிரிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் நம்ம சேனல்ல இருந்து என்னன்னா, நம்ம சேனல் ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ அப் டு டேட்டா போட்டுட்டு இருக்கோம். என்னென்ன ஷார்ட்ஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஆர்ஆர்பி ஜாப், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப், அந்த மாதிரி எல்லா ஜாப்ஸையும் நாங்க அப் டு டேட்டா டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், வேற ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் ரீசெண்டா நாங்க கம்யூனிட்டி டேப்ல கொஞ்சம் போல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா அப்படின்னு ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த போலை ஆன்சர் பண்ணாதவங்க போய் ஆன்சர் பண்ணுங்க. அதை வச்சு நாங்க என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாங்க ஐடி ஜாப்ஸ் பத்தியும் வேகன்சி ஏதாவது இருந்தா போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கும் போல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை வேகன்சி இருக்குன்னா 80 ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பர்மனன்ட் ஜாப். ஸோ இது 10th பாஸ் பண்ணி டிப்ளமோ டிகிரி இருந்தாலும் எப்போதும் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். செக் பண்ணி பாருங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 12th ஆஃப் செப்டம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி 46,210 ருபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோலயே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இருந்து வந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். இதோட என்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17th ஆஃப் ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 80 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன போஸ்டிங் இந்த வேகன்சினா ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட் குக்கிங் நாலேஜ் இருக்கிறவங்க தான் இந்த போஸ்டிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ 10th பாஸ் பண்ணி குக்கிங் நாலேஜ் குக்கிங் டிப்ளமோ டிகிரி யாராவது வச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சேலரி எவ்வளவு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெவல் 3 பே ஸ்கேல் மேட்ரிக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே அதுக்கப்புறம் அலவன்ஸோட சேர்த்து 46,210 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட குவாலிஃபிகேஷன், இந்த ஜாப் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணிருக்கணும். அண்ட் தென் மினிமம் 1 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ டிகிரி குக்கிங் அண்ட் குலினரி ஆர்ட்ஸ்ல ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ்வல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசிக்கலி சேலஞ்ச், எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ, டிவோர்ஸ் உமன், ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன் அண்ட் நாட் ரீமேரிட் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்ல ஜென்ரல் நாலேஜ், மல்டிபிள் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூல 30 மார்க்ஸ், அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் ஆன் குக்கிங் அண்ட் குலினரி ஆர்ட்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 70 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ட்ரேடிங் ஸ்கில் டெஸ்ட் இன் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 70 மார்க்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கு. அப்புறம் இன்டர்வியூ 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட டியூரேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டெஸ்ட் சென்டர்ஸ் எங்கெங்க இந்த எக்ஸாம்க்கு அப்படின்னா 17 டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்கு, 16 ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இந்த டெஸ்ட் சென்டர் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பே பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஆன்லைன்ல பே பண்ணணும். இது இந்த வெப்சைட்ல போயிட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் 12th ஆஃப் செப்டம்பர் அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபீஸ் 400 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு. அதுவே 200 ருபீஸ் யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்ச், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிபெண்டன்ட்
ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், விடோஸ் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு ₹200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து குக்கிங் இந்த போஸ்டிங் அப்ளை பண்றவங்க கண்டிப்பா குக்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து போட்டோஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், சைனை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம்னாலும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்க வந்து போஸ்ட்லலாம் சென்ட் பண்ண மாட்டோம். ஆன்லைன்ல தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வேற ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். தேங்க் யூ.